நாட்டையே உலுக்கிய கரூர் பேருந்துயரம். 24 மணி நேரத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை அடுத்தடுத்து தற்போது பார்க்கலாம். கரூரில் தவேக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் 40 பேரின் உயிரை பறித்துள்ளது. நேற்று இரவு வேலுச்சாமிபுரம் பகுதியில் விஜய் பரப்புரை செய்யும் போது அளவுக்கு அதிகமான கூட்டம், சரியான மின்சாரம் இல்லை உள்ளிட்ட காரணங்களால் கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. அடுத்தடுத்து பலர் மயங்கி விழ கூட்டத்தை கிழித்துக் கொண்டு ஆம்புலன்ஸ்கள் மருத்துவமனைக்கு பறந்தன. அடுத்தடுத்து பலர் உயிரிழக்க உயிரிழப்பு எண்ணிக்கையோ 40ஆக உயர்ந்துள்ளது. 60ற்கும் அதிகமானோர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். கூட்டத்தில் மயங்கியவர்களை ஆம்புலன்ஸ்கள் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைய தங்கள் உறவுகளின் நிலை என்னவானதோ என தெரியாமல் குடும்பத்தினர் பரிதவித்தனர். கிடைத்த வாகனங்களிலும் பொடிநடையாகவும் பலர் மருத்துவமனைக்கு செல்ல எங்கும் மரண ஓலமே ஒலித்தது. கரூர் தவேக பரப்புரை களத்தில் உயிரிழந்தோரில் குழந்தைகளும் பெண்களுமே அதிகம். கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சுத் திணறல் ஏற்பட்டும் கீழே விழுந்ததில் மிதிபட்டும் 9 குழந்தைகள் உயிரிழந்தனர். 17 பெண்கள் நிகழ்விடத்திலும் மருத்துவமனைகளிலும் தங்கள் உயிரை விட்டனர். சம்பவத்தன்று உயிரிழந்த ஆண்களின் எண்ணிக்கை 13ஆக இருந்தது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு இளைஞர் உயிரிழக்க உயிரிழப்பு எண்ணிக்கை 40ஆக உயர்ந்தது. கரூர் வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த குரு விஷ்ணு என்ற பிஞ்சு குழந்தையின் துயர மரணம் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் நெஞ்சை உலுக்கியுள்ளது. வெறும் 2 வயதான அந்த குழந்தை தன் தந்தையுடன் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி உள்ளது. கண்முன்னே தன் செல்ல மகன் உயிருக்கு போராடுவதை கண்ட தந்தையின் நிலையை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஆசை மகனை இழந்துவிட்டு அந்த தந்தையும், வாய் பேச முடியாத காது கேளாத தாயும் வேதனையின் உச்சத்தில் உள்ளனர். கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தகவல் அறிந்ததும் திமுக, அதிமுக என பாகுபாடின்றி கரூர் தொகுதி நிர்வாகிகள் எல்லாம் மருத்துவமனையில் குவிந்தனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் விரைந்து மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். தனியார் நிறுவனங்கள் எவ்வித கட்டணமும் வசூலிக்காமல் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாம் தங்களால் இயன்ற பணிகளை முடுக்கிவிட்டனர். நிகழ்விடத்திற்கு உடனே செல்ல எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியும் அறிவுறுத்தினார். படித்து படித்து சொன்னோமே, யாருமே கேட்கலையே என கரூரில் தவேக நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களை நினைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு அழுதார். சின்னஞ்சிறு குழந்தைகள் இறந்து விட்டார்களே என அவர் தனது வேதனையை பதிவு செய்துள்ளார். தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நிகழ்ந்த உயிரிழப்பு குறித்து தவேக தலைவர் விஜயிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்காமல் சென்னை புறப்பட்ட அவர், சம்பவம் நடந்து 4 மணி நேரம் கழித்து இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். தாங்க முடியாத, வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரவோடு இரவாக நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தனித்தனியே சந்தித்து ஆறுதல் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரையும் சந்தித்து நலம் விசாரித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் நோக்கத்திற்காக எந்த கருத்தையும் கூற விரும்பவில்லை என்றார். கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. மேலும் இச்சம்பவத்தில் காயமடைந்தோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்தது. இச்சம்பவம் குறித்து விசாரிக்க நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைத்தும் அரசு உத்தரவிட்டது. கரூர் துயரம் கேட்டு இந்தியாவே அதிர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் தங்கள் இரங்கலை பகிர்ந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தனது வேதனையை பதிவு செய்தார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோரும் தங்கள் இரங்கலை தெரிவித்தனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேட்டறிந்தார். கரூரில் எப்படி விபத்து நேரிட்டது என்றும் தமிழக அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் அமித் ஷா கேட்டறிந்தார். மேலும் மத்திய அரசு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசுக்கு வழங்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியளித்துள்ளார்.
விஜய் வர காலதாமதமானதால் கூட்டம் அதிக அளவில் சேர்ந்ததாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். முதலில் 10,000 பேர் கூடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக கூட்டம் வரும் என்பதால் அதிக காவலர்களை பணியமர்த்தியதாக அவர் விளக்கம் கொடுத்தார். 12 மணிக்கு கூட்டம் நடப்பதாக அறிவித்துவிட்டு 7:40 மணிக்கு பரப்புரைக்கான இடத்திற்கு விஜய் சென்றடைந்ததாக குறிப்பிட்ட பொறுப்பு டிஜிபி விஜய் வர காலதாமதம் ஆனதாலேயே கூட்டம் அதிக அளவில் சேர்ந்ததாக தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த், கட்சியின் இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார், தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன் உட்பட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொலை முயற்சி, மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல், அரசின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல், மரணம் விளைவிக்கும் செயல் உட்பட குற்றங்களின் அடிப்படையில் இந்த 4 மீதும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் துயரத்தில் மனைவியையும் பிள்ளையையும் இழந்துவிட்டதாக ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். கணவர் சக்திவேல் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் மகளுடன் சென்றிருந்த பிரியதர்ஷினி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். மகளின் உயிரையும் காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் அவரது 2 மகள்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தான்தோன்றி மலை சிவசக்தி நகரைச் சேர்ந்த ஹேமலதா மற்றும் 8 வயதான சாய் லக்ஷனா, 4 வயதான சாய் ஜீவா ஆகிய செல்ல குழந்தைகளின் மரணம் மொத்த ஊரையும் கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய அந்த 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இன்று அந்த வீட்டில் தாயின் சிரிப்பும் குழந்தைகளின் கலகலப்பும் நிரந்தரமாக மௌனித்துவிட்டது. கரூரில் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் விஜயை காணச் சென்ற பெண் ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அருகம்பாளையம் அரசு காலனி தெருவைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் விஜய் பரப்புரை கூட்டத்தின் போது நெரிசலில் சிக்கியுள்ளார். அதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தாவேகா பரப்புரை கூட்டத்தில் உற்சாகத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட மகிழ்ச்சியான தருணமே கோகுலஸ்ரீ ஆகாஷின் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்கள் என்பதை இவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அடுத்த மாதம் திருமண வாழ்க்கையை நோக்கி மகிழ்ச்சியின் உச்சத்தில் அடியெடுத்து வைக்கவிருந்த கோகுலஸ்ரீ ஆகாஷ் இருவரும் மணக்கோலத்திற்கு பதில் மரணத்தின் மௌனத்தை தழுவியிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் தனது கணவரை இழந்து நிர்கதியாய் தவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தப்பட்டியைச் சேர்ந்த தாமரை கண்ணன் கரூரில் நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்தார். பிறக்கப் போகும் குழந்தையின் வாழ்க்கையை திட்டமிட்டு பல கனவுகளோடு வளைகாப்பு முடிந்து தாய் வீட்டிற்கு சென்ற தீபாவின் வாழ்வில் பேரிடியாக வந்தது கணவரின் இறப்புச் செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இந்நிலையில் பிரதமரின் பொது நிவாரண நிதியிலிருந்து காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். கரூர் தாவேகா பரப்புரையின் உயிரிழப்புகளால் ஏற்பட்டுள்ள விடுவை தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. 2 நாட்களுக்கு அவர் தலைமையில் நடைபெறுவதாக இருந்த அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தியாகராய நகரில் கட்டப்பட்டுள்ள மேம்பால திறப்பு விழா, முதல்வரின் ராமநாதபுரம் சுற்றுப்பயணமும் ரத்து செய்யப்பட்டது. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழக அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. அதன்படி திமுக சார்பில் 2 நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. பாஜகவும் 2 நாட்களுக்கு நடைபெற இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒத்திவைப்பதாக அறிவித்தது. அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருந்த தேர்தல் சுற்றுப்பயணமும் ரத்து செய்யப்பட்டது. விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். துபாயிலிருந்து திரும்பிய அவர் கரூருக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது சரியான நேரத்திற்கு பரப்புரைக்கு வர வேண்டும் என விஜயை சாடினார். தொண்டர்களை கட்டுப்படுத்துவது கட்சி தலைவரின் பொறுப்பு என்றும் விமர்சித்தார். ஆளுங்கட்சி தவிர பிற கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிப்பதில்லை என்று அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற பழனிசாமி
கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமுற்று சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். காவல்துறையினர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆம்புலன்ஸ் வந்தால் அரசாங்கம் இடையூறு செய்கிறது என தமிழகத்திற்கு தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் பழனிசாமி என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். பழனிசாமியின் அரசியல் எண்ணத்திற்கு ஆட்பட்டுதான் தாவேகாவினர் ஆம்புலன்ஸ்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் மனங்களின் மீது அரசியல் செய்யுங்கள், பிணங்களின் மீது அல்ல என்று காட்டமாக கூறினார். கரூர் மாவட்டம் ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். கூட்டமாக விஜயை பார்க்க சென்றவர்கள் நெரிசலில் சிக்கினர். சந்திரா, அருக்காணி உட்பட 5 பெண்களின் உடல்களும் அடுத்தடுத்து கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அங்கு ஊரே கண்ணீர் விட்டு அவர்களுக்கு இறுதிச் சடங்குகளை செய்தது. தாவேக தலைவர் விஜயை நேரில் காணும் ஆர்வத்தில் அந்த கட்சியைச் சேர்ந்தவராகவோ அவரது ரசிகராகவோ இல்லாதவர்களும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். பசுபதிபாளையத்தைச் சேர்ந்த 54 வயதான வரிவழகன் தனது தம்பி மகனுடன் சேர்ந்து விஜயை நேரில் பார்க்கும் ஆசையில் சென்று உயிரிழந்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தாவேக தலைவர் விஜய் தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடாக அறிவித்துள்ளார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை எனவும் கண்களும் மனசும் கலங்கி தவிப்பதாகவும் கூறியுள்ளார். தான் அறிவித்துள்ள இழப்பீடு பெரும் தொகையல்ல என்றாலும் தன்னுடைய உறவுகளுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது தனது கடமை என்றும் தெரிவித்துள்ளார். கரூர் தாவேகா கூட்டத்தில் சதி நடந்துள்ளதாக அந்த கட்சியின் இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் நீதிபதியிடம் முறையிட்டுள்ளார். நீதிபதி தண்டபாணியை அவரது இல்லத்தில் சந்தித்து தாவேகாவின் கோரிக்கைகளை நிர்மல்குமார் முன்வைத்தார். அதில் கூட்டத்தில் கற்கள் வீசப்பட்டதாகவும் தடியடி நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேகாவின் முறையீட்டை திங்கட்கிழமை நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. மோசமான அரசியலுக்கு தாவேகா மாறி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்தார். காவல்துறை விதித்த நிபந்தனைகளை கடைபிடிக்காததாலேயே கரூர் சம்பவம் நிகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுமதி தராவிட்டால் அதில் அரசியல் செய்வது, அனுமதி அளித்தால் நிபந்தனைகளை மீறுவது என மோசமான அரசியலுக்கு தாவேகா மாறி வருவதாகவும் சாடியுள்ளார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் வந்தது ஏன் என்பது குறித்து ஏடிஜிபி டேவிட்சன் தேசாதிர்வாதம் விளக்கம் அளித்திருக்கிறார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நெரிசல் ஏற்பட்டதாக தகவல் கிடைத்த பின்னரே ஆம்புலன்ஸ்கள் சென்றதாக கூறியுள்ளார். மக்களை மீட்பதற்காகவே பரப்புரை நடந்த இடத்திற்கு ஆம்புலன்ஸ்கள் சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூரில் தாவேகா பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணையை தொடங்கினார். கரூருக்கு சென்ற அவர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் விசாரித்ததுடன் நடந்த சம்பவங்களையும் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடமும் அவர் விவரங்களை கேட்டார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய சீமான் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் பேட்டியளித்த அவர், காவல்துறை உரிய பாதுகாப்பளிக்கவில்லை என்பதை ஏற்க முடியாது என்றார். அதே நேரத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் அருணா ஜெகதீசனின் விசாரணை அறிக்கையின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்றும் வினவினார். கரூரில் நடந்தது என்ன என்பது குறித்து உடனடியாக உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தினார். கரூரில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் 40 பேரின் உயிரிழப்புக்கு முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கரூரில் நெரிசல் ஏற்படுவதற்கு கரூர் காவல்துறையே காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். கரூரில் தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு மொத்தமாக 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு செல்வ பெருந்தகை நேரில் அஞ்சலி செலுத்தினார். கரூர் பெரும் துயரத்திற்கு ஆர்வ மிகுதியால் ஏற்பட்ட நெரிசலே காரணம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மிக மிக முக்கியம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இந்த கொடூரத்திற்கு யார் பொறுப்பு என்பதை விட உயிருக்கு போராடுபவர்களை காக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கரூர் நகரம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டன.
தங்கள் மண்ணில் நடந்த துயரத்தின் வேதனையை பாதிக்கப்பட்டவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கையில் வணிகர்கள் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கம்பத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற ஊர்வலத்தில் கரூரில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கருப்பு கொடியுடன் பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள தவேகா தலைவர் விஜய் வீட்டை தமிழ் மாணவர் மன்றத்தினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் நடத்த வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு விஜய் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறி முழக்கமிட்டனர். கரூர் தவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என கூறினார். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது எனவும் தெரிவித்தார். பரப்புரைக்கு விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் என்று கூறுவதை சுட்டிக்காட்டிய அவர் அரசியல் கட்சிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ரசிகர் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தவேகா தொண்டரான மணிகண்டன் கரூரில் நடந்த விஜய் பரப்புரை கூட்டத்திற்கு சென்றபோது நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். தந்தை இறந்ததை அறியாத மகனின் சோகமும் அறிந்தும் ஆற்றாமையால் மகள் கண் கலங்கியதும் காண்போரின் கண்களை குளமாக்கியது. கரூர் தவேகா பரப்புரை நெரிசலில் ஈரோடு பவானி அருகே உள்ள ஜம்பை இபி ஆபீஸ் ரோடை சேர்ந்த மோகன் என்ற 22 வயதான கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த ஒரே மகனான மோகன் கண் பார்வை இழந்த தனது தாயை கவனித்துக் கொண்டு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கல்லூரிக்கு சென்று வந்த பொறுப்பான பிள்ளை. தவேகாவின் ஈரோடு கிழக்கு மாவட்ட ஐடி பிரிவு இணைச் செயலாளர் பொறுப்பிலிருந்த மோகனின் மரணம் அவரது தாயை நிலைகுலையச் செய்துள்ளது. கரூர் தவேகா கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த காவலர் மனைவியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. கரூரில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வரும் தேவேந்திரன் என்பவரின் மனைவி சுகன்யா விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் உடற்கூறாய்வு பரிசோதனைக்கு பின்பு வடிவேல் நகர் காவலர் குடியிருப்பில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் கரூர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. கரூர் துயரம் போல இனிமேல் நிகழாத வகையில் பாதுகாப்பு வரைமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். கரூர் அரசு மருத்துவமனை வாயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார்.